அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள இந்தியர்களுக்கு ஜாக்பாட், தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. இனி பெரிய அளவில் தங்க நகைகளை வாங்கி குவிக்கலாம். மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அதுபோல் குவைத், சவுதி, துபாய் மற்ற பிற நாடுகள்லேருந்து இனி தங்க நகைகளை எவ்வளோ கொண்டு வரலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன, இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் தங்கத்தில் பெரிய அளவில் சேமிக்க முடியும் என சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஏனென்றால் குவைத்தில் தங்கம் வாங்கினால் 0% டேக்ஸ். இதுவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸான துபாயில் வாங்கினா 5% வாட் வரி உள்ளது. இப்போ தங்கம் வாங்க தொடர்பான சில முக்கிய தகவலை பார்ப்போம். மார்ச் 2025 இந்த மாதத்தின் கணக்குப்படி குவைத் நாட்டில் 10 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை என்பது 288 குவைத் தினார் 740 ஃபில்ஸாக உள்ளது. இந்த 10 கிராம் 24 கேரட் தங்கம் இந்தியாவில் வாங்கினா 89,780 ரூபாய். அதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் வரை டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதுவும் குவைத்தில் கிடைக்கும் தங்கம் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சுத்தமான தங்கம். குவைத்தில் ஏன் கோல்டு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சீப்பாக இருக்குதுன்னா, இந்தியாவில் டேக்ஸ் அது இது ஜிஎஸ்டின்னு இருக்கிறதால தங்கத்தின் விலை அதிகம். ஆனால் குவைத்தில் இந்தியா போல் அதிகப்படியான வரிகள் கிடையாது. அதனால தான் குவைத்தில் சுத்தமான தங்கம் குறைந்த விலையில் கிடைக்கிறது. என்னதான் குவைத்தில் தங்க மோதிரம், செயின், வலையிலெல்லாம் இந்தியாவை விட கம்மியாக கிடைத்தாலும் இந்த தங்க ஆபரணங்களை இந்தியா கொண்டு செல்வதில் சிக்கல் இருக்குது. ஏன்னா இந்தியா ஏர்போர்ட் டேக்ஸ் அதிகமாக விதிக்கப்படும். இந்தியாவின் ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு ஆண் 20 கிராம் வரை தங்க நகைகளை கொண்டு செல்லலாம். அதன் மதிப்பு 50,000 தாண்டக்கூடாது. பெண்கள் பார்த்தீங்கன்னா 40 கிராம் வரைக்கும் தங்க நகைகளை கொண்டு செல்லலாம். அதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தாண்டக்கூடாது. இதில் சிக்கல் ஒன்று இருக்குது. ஆண்களுக்கு 20 கிராம்னு சொன்னாங்களே, அது 22 கேரட் கோல்டு ஜுவல்லரிக்கு கிடையாது. அதுக்கும் குறைவான கேரட்டுக்கு தான் 20 கிராம் அலவுடு. இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 22 கேரட், அதாவது 916 கோல்டு ஜுவல்லரி தான் அதிகமாக போட்டுட்ருக்கோம். 916 படி பார்த்தோம்னா ஆண்களுக்கு 10 கிராம் தான் அலவுடு, பெண்களுக்கு 20 கிராம் தான் அலவுடு. இதுக்கு மேலே தங்கத்தை நீங்கள் குவைத்திலேருந்து இல்லை மற்ற நாடுகளிலிருந்து கொண்டு வந்தால் கட்டாயமாக இந்தியா ஏர்போர்ட்டில் டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்தியா ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் நிர்ணயித்த தங்கத்தின் அளவை விட அதிகமான தங்க நகைகளை கொண்டு வந்து அதற்கு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருந்தால் பயப்படாதீங்க. ஏர்போர்ட்டில் கோல்டு ஜுவல்லரிக்குன்னு ஒரு லாக்கர் இருக்குது, அதில் வச்சிடலாம். ரிட்டர்ன் மறுபடியும் குவைத்திற்கு வரும்போது கொண்டு வந்துவிடலாம். உங்கள் நகையும் சேஃபாக இருக்கும். இந்த தகவலை தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தில் வாங்கின தங்க நகைகளுக்கு அதிகப்படியான டேக்ஸை கட்டுறாங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் கேட்கலாம், ஏன்னா இந்தியாவில் கோல்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறாங்களே ஏன்னு. ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிப்பது கோல்டு தாங்க. நம்ம நாட்டில் எவ்வளோ கோல்டு கைவசம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் பணத்தை அச்சிட முடியும். அந்த அளவுக்கு கோல்டுக்கு பவர் அதிகம். அப்போ சிலருக்கு இன்னொரு டவுட்டும் வரும். நான் குவைத்திற்கு வரும்போது 50 கிராம் தங்க நகைகளை போட்டுட்டு வந்தேன். இந்த தங்க நகைகளை இந்தியாவில் வாங்கினது, இதற்கும் நான் குவைத்திலேருந்து இந்தியா செல்லும் போது டேக்ஸ் கட்ட வேண்டுமான்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டான டவுட் தாங்க. நீங்கள் குவைத் வரும்போது 50 கிராம் நகைகளை ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் காண்பித்து அதற்கு முறையான சான்றிதழ் பெற்றிருந்தால் நீங்கள் இந்தியா கொண்டு வரும்போது 50 கிராம் தங்க நகைக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு வரும் தங்க நகைகளுக்கு மட்டும்தான் இந்தியா ஏர்போர்ட்டில் டேக்ஸ் வசூலிக்கப்படும். அடுத்து வாங்க ஃப்ளைட்டோட அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 11,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 13,000 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 73 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 950 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 453 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 8 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.